போஸ்ட்கார்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மாதவன். இன்னைக்கு பார்க்க போற விஷயம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பத்தையே வேட்டையாடி பாலியல் வன்புணர்வு செய்து கிட்டத்தட்ட அந்த சம்பவமே இன்னும் அந்த பதப்பதைப்பை விட்டு நம்ம வெளியே வரல. ஏன்னா இது நடந்த விஷயம் சென்னையில நடந்த விஷயம். சென்னையில 3 காவல் நிலையங்களுக்கு மத்தியில இந்த பெரும் குற்றமாகப்பட்டது நடந்திருக்கு. அந்த சம்பவம் பதப்பதைப்பை இன்னும் அடங்காத நிலையில மீண்டும் ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடந்திருக்கு. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா சென்னையில உள்ள நந்தனம் அரசு கலை கல்லூரியை கேன்டீன்ல, அதாவது கல்லூரி வளாகத்திலே நடந்திருக்கு. 20 வயது மதிக்கத்தக்க பெண். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முத்துசெல்வம்ன்றவரு தனக்கு தெரிந்த கும்பகோணத்திலிருந்து ஒரு நபர்கிட்ட இந்த மாதிரி கேன்டீன் வேலை செய்ய ஆள் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த முத்துசெல்வம் தெரிந்த அந்த நபர் 20 வயது அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த 20 வயது பெண்ணை இந்த கேன்டீன்ல பணி அமர்த்தியிருக்காங்க. அந்த முத்துசெல்வம், குணசேகர் மற்றும் கார்த்திகேயன் இந்த மூவரும் சேர்ந்து இந்த கேன்டீன் வளாகத்திலே, அந்த நந்தனம் அரசு கலை கல்லூரி அந்த கல்லூரி வளாகத்திலே கேன்டீன்லே அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட கூட்டு பாலியல் வன்கொடுமை. இது பாத்தீங்கன்னா இதே சம்பவம் கோவையில நடந்தது. அதாவது அந்த பெண் இரவு நேரத்துல தன்னுடைய ஆண் நண்பரோட பேசிட்டு இருக்கும் போது இதே மாதிரி 3 கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது. அதாச்சும் என்ன கேள்வி எழுப்புனாங்க திமுக காரங்க அப்படின்னா, அந்த பெண் ஏன் அந்நேரத்துல இரவு நேரத்துல ஏன் தனிமையில சந்திச்சாங்க அவங்களோட ஆண் நண்பரை, அவங்களோட பாதுகாப்பு தன்மையினாலதான் இப்படி நடந்திருக்குனாங்க. இது கல்லூரி வளாகத்திலே நடந்திருக்கு. இந்த கல்லூரி வளாகத்துல இதை அரங்கேற்றிய நபர் முத்துசெல்வம், குணசேகர், கார்த்திகேயன். இவங்க 3 பேர் தான் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த பெண் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த புகார் சைதாப்பேட்டை காவல் நிலையத்துல பதிவு. இந்த வழக்கு இந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த புகார் சைதாப்பேட்டை காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மூவரையும் கைது செய்து காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட கேட்கிறேன், என்னதான் இந்த திமுக அரசாங்கத்துல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? நேத்து நடந்த சம்பவத்தோடைய சூடே இன்னும் குறையல, அதுக்குள்ள மீண்டும் ஒரு கற்பழிப்பு சம்பவம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, காவல்துறை என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த காவல்துறையை தன் கட்டுப்பாட்டுல வச்சிட்டு இருக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன பண்றாரு? தேர்தல் வேலையா சுத்துறாரா, இல்ல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்குது? இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு ஏன் காவல்துறையினர்கிட்ட ஏன் இந்த மாதிரி நடக்குது? உங்ககிட்ட என்ன பிரச்சனை? காவல்துறையில ஏதோ பிரச்சனை இருக்கா, இல்ல அவங்களுக்குள்ள ஏதோ வேலை பார்க்க மாட்டாங்களா, இல்ல உளவுத்துறை என்ன பண்ணுது? இந்த மாதிரி தொடர்ச்சியான கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்துகிட்டே வருது. இத தெரிஞ்சு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரா? பிரதமர் சொல்லிட்டு போன நிலையிலிருந்து இந்த தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போன அந்த நாள்ல இருந்து இன்று அளவுக்கு எத்தனை கற்பழிப்பு சம்பவம்? தொடர்ச்சியா 2 கற்பழிப்பு சம்பவம், ரெண்டுமே பாத்தீங்கன்னா சென்னை மத்திய பகுதியில் நடக்குது. இது சைதாப்பேட்டை ஆண்கள் அரசு கலை கல்லூரியில, அது தரமணி பாலிடெக்னிக் காலேஜுக்கு பக்கத்துல. கிட்டத்தட்ட இது எங்கேயோ வெளிப்புறமாவோ இல்ல ஒரு கிராமத்துல, ஒரு குக்கிராமத்துல நடக்குதுன்னா கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். சென்னையில பட்ட பகல்ல கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கும்போது இதுக்கு இந்த காவல்துறையினர் என்ன பதில் சொல்லுவாங்க? ஏன் சட்டம் ஒழுங்கு இப்படி சீர்கெட்டு போயிருக்கு? உளவுத்துறை என்ன பண்ணுது? இந்த மாதிரி கூட்டு பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறவங்கள சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டாமா? அவங்களுக்கு காவல்துறை மேல ஒரு அச்சமற்ற தன்மை ஏன் வருது? நம்மளை யாரும் எதுவும் பண்ணிட மாட்டாங்கன்னு எல்லாருமே ஞானசேகரன் மாதிரி குண்டாசை ரத்து பண்ணிட்டு இந்த திமுக காப்பாத்தும்னு நினைக்கிறாங்களா? எதன் அடிப்படையில காவல்துறை மீது இருந்த இந்த பயம் என்றது இல்லாம இந்த விஷயத்தை தொடர்ச்சியா செய்துகிட்டு வராங்க. ஏன்னா ஞானசேகரன் வழக்க எல்லாருமே பார்த்தாங்க. ஞானசேகரன் திமுகவுடைய உறுப்பினர் என்ற ஒரே காரணத்தினால அவர் மேல போடப்பட்ட குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டு வழக்கு நிலுவையில இருந்து அவருடைய தண்டனை குறைக்கப்பட்டது. இதுக்கு யார் வாதாடினா?
திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் வாதாடினாங்க. அந்த மாதிரி இப்ப இந்த முத்துச்செல்வம் பின்னாடி எந்த திமுக காரங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, எந்த திமுக அரசு வழக்கறிஞர் போய் வாதாட போறாருன்னு தெரியல. ஏன் இந்த அடிப்படையில இந்த முத்துச்செல்வம், குணசேகரன் மற்றும் கார்த்திகேயனுக்கு ஏன் பயம் இல்லாம போகுது? காவல்துறையினரால, காவல்துறை நம்ம கைது செய்வாங்க, நம்ம மேல வழக்கு பதிய போடும், நமக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படும், மரண தண்டனை வழங்கப்படும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு பயம் இல்லாம ஒரு 20 வயது மதிக்கத்தக்க பெண்ணை ஒரு மூவர் சேர்ந்து கூட்டு பாலியல் பண்றதெல்லாம் தமிழகத்துல இது நடக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி ஊட்டும் தகவலா இருக்கு. இந்த மாதிரிலாம் தமிழகம்ன்றது கிட்டத்தட்ட அமைதி பூங்காவா இருந்துகிட்டு இருக்க நிலையில இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தொடர்ச்சியான கொலை சம்பவங்கள், கற்பழிப்புகள், வழிப்பறி, எத்தனை சம்பவம் நடக்குது? ஏன் காவல்துறை தன்னோட இரும்பு கரம் கொண்டு அடக்க மாட்டாங்க? ஏன்னா எல்லாருமே திமுக காரர்களா, இல்ல இந்த காவல்துறையோட கைய இந்த திமுக அரசாங்கம் கட்டி போட்டிருக்கா? எல்லாத்துக்குமே இப்போ காவல்துறையில என்கவுண்டர், எத்தனை என்கவுண்டர், போலி என்கவுண்டர், குறிப்பிட்டு சொல்ல போனா உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி தலைவரான பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையில திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணாங்க, சீசிங் ராஜா என்கவுண்டர். இப்போ சமீபத்துல இந்த வெள்ளை காலின்னு சொல்லப்படுற அவர் மேல நாட்டு வெடிகுண்டு வீசினதா அழகுராஜான ஒரு நபரை என்கவுண்டர் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி என்கவுண்டர்கள், போலி என்கவுண்டர்கள் செய்யக்கூடிய காவல்துறை என்னைக்காவது இந்த பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறவங்கள ஏன் என்கவுண்டர் செய்ய மாட்டாங்க? என்கவுண்டர் செய்யக்கூடாதுன்றதுதான் எல்லாரோடைய நிலைப்பாடும். ஆனா என்கவுண்டர், இந்த போலி என்கவுண்டர் கூட இந்த மாதிரி காமுகர்கள் மேல, காம பிசாசுகள் மேல ஏன் செய்யப்பட மாட்டேங்குது? நேற்று இதே மாதிரி பீகாரை சேர்ந்த குடும்பத்தை 2 வயது குழந்தைய ஒருத்தன் தரையில அடிச்சு சாகடிச்சான், அவனையும் சிறையில வச்சிருக்காங்க. இப்போ இதே மாதிரி இந்த பெண்ணை 3 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க, காவல்துறை விசாரிச்சுட்டு வருது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்க முடியாதா? தொடர்ச்சியான கற்பழிப்புகள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாடு காவல்துறையில என்ன பிரச்சனை? ஏன் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு? இரவு பணியில காவலர்கள் ரோந்து போக மாட்டாங்களா? இல்ல இந்த உளவுத்துறை என்ன பண்ணுது? ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இந்த கேள்வி எல்லாமே பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி சம்பவங்கள், தொடர் சம்பவங்கள் நடக்குது. இந்த தொடர் சம்பவங்கள் என்ன குறிக்குது அப்படின்னா, தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்கள் அவங்கவுங்க பாதுகாப்பை அவங்க தான் உறுதி செஞ்சுக்கணும், மீண்டும் தமிழகத்துல திமுக ஆட்சி அரியணையில ஏறவே கூடாது அப்படின்றத ரொம்ப காட்டமா சொல்லுது. ஏன் இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி நம்ம பதிவு பண்றோம் அப்படின்னா, காவல்துறை இருக்கிறதுலயே உலகத்திலேயே ஸ்காட்லாந்துக்கு அப்புறம் அதிக குற்றங்கள் தடுக்கக்கூடிய காவல்துறையா இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை தான். அவ்வளோ பெரிய காவல்துறையை கையில வச்சுக்கிட்டு இந்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன செய்யறாரு? இதுல வேற அவர் இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த காவல்துறை, சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும்னு பெருமையா வேற சொன்னாரு. அவர் நேரடி கட்டுப்பாட்டுல இருந்து கிழிச்ச லட்சணத்தை பாத்தீங்கன்னா, பாலியல் பலாத்காரம் பண்ணி நம்மளோட சகோதரிகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தங்களுடைய வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா மகளிருக்கான மாநாடு, மகளிர் மாநாட்டுல தமிழ்நாட்டிலேயே, ஏன் உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம்னா அது தமிழ்நாடு தான் பச்சையா போய் பேசுறாரு ஸ்டாலின். வாயை திறந்தாலே பச்சை போய் பேசுகிறார் ஸ்டாலின். அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு இந்த என்டிஏ அலையன்ஸ் கூட்டணியில, இந்த என்டிஏ அலையன்ஸ் கூட்டணி மாநாட்டில் அவங்க சொல்ற மாதிரி தான் திமுகவுடைய நடவடிக்கைகள் இருக்கு. இந்த மாதிரி தொடர் சம்பவங்கள் நடக்குது. இதை குறித்து நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கிட்ட கேட்டா அப்படி நடந்துதா? அது ஒன்றும் எனக்கு நடந்த மாதிரி தெரியலையே. பீகார் குறித்து, இந்த பீகார் சம்பவம் நடந்தது குறித்து கேட்டாலும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு தெரியல. இப்போ நடந்த இந்த நந்தனம் குறித்து, இந்த சம்பவத்து குறித்து கேட்டாலும் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், எப்படி மருத்துவத்துறையில ஊழல் பண்றது, எப்படி திமுகவை சேர்ந்தவங்களை, ஞானசேகரன் போன்ற ஆட்களை பாதுகாப்பு கொடுக்கிறது, அவங்க எத்தனை பாலியல் பலாத்காரம் பண்ணாலும் அவங்களுக்கு எப்படி குண்டாசை ரத்து பண்றது நீதிமன்றத்துல. ஞானசேகரனோட ஒன்னா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு மா சுப்பிரமணியன், எனக்கு ஞானசேகரன் யாருன்னே தெரியாது,
ஞானசேகரன் நான் பார்த்ததே இல்லைன்னு பச்சை போய் பேசினாரு. பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எடுத்து கிளியரா போட்டாரு, ஞானசேகரனுக்கும் மா சுப்பிரமணியனுக்கும் தொடர்பு இருக்குன்னு. அப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்தது. இந்த மாதிரி பச்சை போய் பேசுறது திமுக ஒன்றும் புதுசே கிடையாது. ஆனா அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு கஞ்சா விக்கிற பொண்ணை தெரியும், நல்லா தெரியும். எங்க கஞ்சா விக்கிறாங்க, எப்படி கஞ்சா விக்கிறாங்க, இதுல வேற 0% கஞ்சா விக்கிறாங்கன்னு வேற பச்சை போய் பேசுறாரு. ஸ்டான்லி மருத்துவமனையில அந்த கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவமனை அருகையிலேயே 3 அடிக்கு கஞ்சா செடி வளர்ந்திருந்தது. அப்ப என்ன பண்ணாரு மா சுப்பிரமணியன் தானங்க மருத்துவத்துறையோட அமைச்சரு, ஏன் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போவே மாட்டாரா? அங்க இருக்கிற கஞ்சா செடியவே மா சுப்பிரமணியனுக்கு தெரியல, எந்த விஷயமும் தெரியல. ஆனா திமுகவை சேர்ந்தவங்களை காப்பாத்துறதுக்கு மட்டும் மா சுப்பிரமணியன் நல்லா தெரியும். ஞானசேகரன் வழக்குல யார் அந்த சார் அப்படின்னு கேட்டா அது மா சுப்பிரமணியனா இருக்குமோன்னு இன்றளவும் பல பேர் பல குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஞானசேகரனை விழுந்து விழுந்து காப்பாத்துற மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்னைக்கு அவரால் தான் தொடர்ச்சியா சைதாப்பேட்டையில தலைமணியிலன்னு சொல்லி பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கு. சென்னை தலைநகரமா இல்ல குற்றங்கள் சம்பவத்துக்கு தலைநகரமா, குறிப்பா பாலியல் சம்பவம் நடக்கிறதுக்கு தலைநகரமாக சென்னை மாறிக்கிட்டே வருது. இத நிலை தொடர்ந்தா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இல்ல, பல்லு போன கிழவிக்கு கூட பாதுகாப்பு இல்ல. இந்த நிலை மாறணும். திமுக ஆட்சிக்கு வந்தா 2026ல சட்டம் ஒழுங்கு இன்னும் சீர்கெட்டு போயிடும். காவல்துறை ஏவல் துறையா மாறி பத்திரிகையாளர்கள் பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. காவல்துறை இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளரை கைது பண்ணியிருக்கான். ஏன், என்ன காரணம்னா திமுகவை விமர்சிச்சு பேசக்கூடாது, திமுக நடக்கிற குற்றங்கள், திமுக பண்ற ஊழல்கள், திமுக பண்ணக்கூடிய தவறுகளை யாரும் சுட்டி காட்டக்கூடாது. ஏன்னா இது மன்னர் ஆட்சி. மன்னரை எதிர்த்து பேசினா அவங்க மேல சட்டம் ஒழுங்கு பாயும், அரசாங்கம் அவங்க மேல கைது நடவடிக்கை எடுக்கும். ஏன் அப்படின்னா கருத்து சுதந்திரமே இல்லையா? இங்க கருத்து சுதந்திரத்தோட குரல் வழியையே நெரிக்கிறாங்க. இதுல வேற சொல்றாரு சமூக நீதி காவலன் ஸ்டாலின் சொல்லி. அங்கங்க பாலியல் பலாத்காரம் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தலித் பெண்கள் தான் குறிப்பா அதிகமா இங்க பாலியல் பலாத்காரால பாதிக்கப்படுறாங்க. எங்க போச்சு உங்க சமூக நீதி? இந்த மாதிரி பச்சை பொய்ய பேசிக்கிட்டு இருக்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே கண் விழித்து பாருங்க என்னென்ன நடக்குது. தமிழ்நாட்டுல இன்னும் 2 மாதம் உங்க ஆட்சி இருக்கு. இந்த அலங்கோல ஆட்சியாவ இந்த மக்கள் தூக்கி எறிவாங்க. இந்த 2 மாத காலமாவது மக்களுக்காக ஆட்சி செய்யுங்கன்ற ஒரே ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.